ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விறுவிறுப்பாக போயிட்டுருக்கக்கூடிய சந்தியராகம் சீரியலில் குறிப்பாக நம்ம ரகுராம் பற்றின முக்கியமான பரபரப்பு நிகழ்வு ஓடிட்டுருக்கு. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்குரிய வீடியோவில் இருக்குது. எபிசோட்க்கு எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். ரகுராம் அழகாக ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. இபி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கரண்ட்டை கட் பண்ண சொன்னாலே தனாவை ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இபி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அவங்கள வர வச்சு அந்த கரண்ட்டை கரெக்டாக கட்டும் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு இந்த ஊரில் உள்ள கரண்ட்டு தான் இது, சீக்கிரம் போய் அவங்கள தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட சொல்கிறாங்க. நம்ம குளிர்சாதன ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கக்கூடிய நம்ம தனாவை ரகுராம் எப்படியோ மீட்டுடுறாரு. ஆனால் தனாவுக்கு மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை. அதனால் பதறி அடிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு தனாவை வேகமாக கூட்டிகிட்டு போய் அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் ஐசியூவாலில் அட்மிட் பண்ணி தனாவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தனா நார்மல் ஸ்டேஜுக்கும் வர்றாங்க. அதே நேரத்தில் நம்ம புவனேஸ்வரி நம்ம தனாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ தான் எல்லாரும் சொல்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானே மாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே மாயாவுடைய நெத்தி போட்டில் துப்பாக்கியை வச்சு குரலை பார்க்குறாங்க. அப்போ தான் தனா ஒரு இரும்பு கம்பியை தூக்கி நம்ம போனாவுக்கு கையில் எரிஞ்சிட்டு, இந்த பாரு, இதுக்கு மேலே நீ விளையாடாத, எங்கள் வீட்டு வாரிசு இப்போ கதிர்தான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே ரகுராம் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே கதிர் தான் சிவரஞ்சனியோட பையன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. இதை கேட்டதும் புவனேஸ்வரி ரொம்ப ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. நம்ம மாயா புவனாவை அடித்து கீழே தள்ளிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓடி வராங்க நம்ம தனா. இனி யார் நினச்சாலும் சரி, என் புருஷன் தான் எங்கள் வீட்டு வாரிசு, இதை அப்பா கிட்ட போய் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா சொல்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டு வாரிசு சிவரஞ்சனி அத்தையோட பையன் வேறு யாரும் இல்லை, என் புருஷன் கதிர் தான் அப்படின்னு உண்மையை உடைக்க நம்ம ரகுராம் கதிரை வீட்டு வாரிசா என் மாப்பிள்ளையா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறாரு. என் வீட்டு சொத்தில் எல்லா உரிமையும் கதிருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. பத்மாவும் பார்வதியும் இடியடிச்சது மாதிரி அவங்க பயங்கர ஷாக்கில் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரி எப்படியாவது கதிரோட சைனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா தான் அவன், அதனால் அந்த வீட்டு பத்திரத்தில் அவனோட சைன் இருந்தால் தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னா தனாவை கடத்தி எப்படியாவது இந்த சைனை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் தனாவை கடத்தி ஐஸ் ரூமுக்குள்ளே போட்டு நம்ம ரகுராம் மிரட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, என்னோட பொண்டாட்டி புவனேஸ்வரி கடத்திருக்கா அப்படின்னு தேடுறதுக்கான முயற்சியில் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம ரகுராமுக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு தான் இந்த கதிர் கூட என் பொண்ணு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இந்த கதிரால் தான் என் பொண்ணுக்கு அடிக்கடி பிரச்சனை வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. அவளை கொல்ற அளவுக்கு இப்போ துணிஞ்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண, குளிர்சாதன பெட்டிக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னா ஈப்பில் இருக்கக்கூடிய கரண்ட்டை கட் பண்ணாலே அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவளை ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஏபி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அங்கேருந்து ஒரு நபரை வர வைக்கிறாங்க. என்னென்ன கரண்ட் எங்கெங்கே போகுது அப்படின்றத எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல ஆஃப் பண்ணால் தனாவுக்கு போகிற கரண்ட்டு அவன் ரூமில் எரியக்கூடிய லைட்டு ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தனாவுக்கு ஃபோன் பண்ணி உன் ரூமில் உள்ள கரண்ட் கட் ஆகுதான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இபி ஆஃபீஸர் அதை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக கட் பண்ணுறப்ப அந்த ரூம் கரண்ட்டும் கரெக்டாக கட் ஆகுது. இங்கே தான் அணைஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி தனா சொல்கிறாங்க. சொன்ன உடனே பரவாயில்ல, இனி நீங்கள் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. நிறைய நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணி வைக்க முடியாது, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வரும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அதிரடியாக ஓடுறாங்க எல்லாரும். ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரகுராம் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே இருந்த நம்ம தனாவை மீட்கிறாரு. தனா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த நிலைமையில அப்படியே அவங்கள தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் எங்கள் ஜானகி அம்மா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என் பொண்ணை இப்படி ஒரு நிலைமையிலையா நான் பார்க்கணும், இந்த புவனா ஏன் இப்படி எங்கள் குடும்பத்தை பாடாப்படுத்துகிறான் அப்படின்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தலைபாட அடிச்சுக்கிட்டாங்க. இனி என்ன தான் பண்ண போகிறோம், என் பொண்ணை எப்படியாச்சும் பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் இருக்கிற நேரத்தில் ஒரு கட்டத்தில் டாக்டர் தீவிர சிகிச்சை எல்லாமே நம்ம தனாவுக்கு கொடுத்துட்ருக்காரு. அதே நேரத்தில் புவனாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. தனாவை ரகுராம் மீட்டு தான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவள் கண்டிப்பாக குணமாயிருவா, ஆனால் எனக்கு இந்த ஜீவா சைன் தேவை அப்படின்னு சொல்லி என்ன நடந்தாலும் சரி அந்த ரகுராம் வீட்டை நான் எது பண்ணியாச்சும் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியில் இருந்துட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க நம்ம தனாவை பார்க்க வராங்க. ஒரு கட்டத்தில் மாயா ஏய்
தனாவை இங்கே என்ன பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட கையில் நம்ம புவனேஸ்வரி துப்பாக்கி வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் தனாவுக்கு வந்து நினைவு தெரியுது. ஒரு இரும்பு கம்பியை வச்சு புவனாவுடைய கையில் இருக்க துப்பாக்கியை வந்து கீழே தள்ளி விடுறாங்க. கீழே விழுந்த உடனே புவனாவை பார்த்து மாயா, இனி இந்த தனாவை கடத்துகிற வேலைனா வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் புவனா போயிடுறாங்க. அதே நேரம் நம்ம மாயாட்ட வந்து தனா கேட்குறாங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, கதிர் தான் சிவரஞ்சனி அத்தையோடைய பையன், நம்ம வீட்டு வாரிசு அப்படின்னு சொல்லி வந்து உண்மையை உடைச்சிடுறாங்க. மாயா, இதுக்கு மேலேயும் அந்த உண்மையை நான் மறைச்சி வைக்க விரும்பலை. என் புருஷனுக்கு எல்லா உரிமையும் எங்கள் வீட்டில் கிடைக்கணும். எதுக்காக கதிர் இந்த உண்மையை மறைச்சிட்டு இருக்கான், நீயும் கூட சேர்ந்து எதுக்கு மறைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோ, உன்னோட புருஷனுடைய லட்சியமே சொந்த காலில் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும், பெரியப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிற நேரம் அதெல்லாம் முடியாது. இந்த வீட்டு வாரிசு கதிர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு சும்மானா கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என் அப்பா கிட்ட சொல்லி கதிருக்கு உள்ள உரிமையை நான் வாங்கி கொடுப்பேன், அது வாங்கி கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பதறி அடித்து ஓடுறாங்க நம்ம தனா. இந்த சைடு மாயா வந்து கதிரோடைய லட்சியத்தையே இந்த தனா கெடுத்துருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக பெரியப்பா கிட்ட சொல்லிடுவா, அவ்வளவுதான். பெரியப்பா கதிரை கண்டிப்பாக வீட்டு வாரிசாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் அவன் சுய காலில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பெரியப்பா மனசில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கான். ஆனால் தனாவை தன்னோட சொந்த காலையில் வந்து வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் திட்டம் போட்டுட்ருக்கான். வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவன் எல்லா முயற்சியும் நம்பிக்கையோடு இருந்தான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்டு போய் நிற்கிறாங்க மாயா. சரி விதிவிட்ட வழி தான், தனா உண்மையை சொன்னால் சொல்லட்டும் அப்படின்னு மாயா விடுறாங்க. இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா தனா வந்து ரகுராம் பார்க்குறதுக்காக ஓடி வராங்க. அப்போ ரகுராம் தனாவை பார்த்துட்டு, என் பொண்ணு அவன் வேண்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட இருக்கிறதுக்கு என் வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம தனா அப்படின்றவங்க. நீங்களே கதிரை உங்கள் மருமகனாக ஏற்றுக்கக்கூடிய காலம் வந்துடுச்சுப்பா, என்ன சொல்கிற தனா அப்படின்னு சொல்லி ரகுராம் கேட்குறாங்க. அது கேட்டோன்னு ஜானகி அம்மா வராங்க. நம்ம தேடிட்டு இருந்தோமே நம்ம வீட்டு வாரிசு சிவரஞ்சனி அத்தையோட பையன், அது வேற யாரும் இல்லைப்பா, என் புருஷன் கதிர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நேரம் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அப்படின்னு வந்து பத்மாவும் பார்வதியும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்த கதையாக தனா இந்த வீட்டில் இல்லாத வரைக்கும் நல்லா தான் இருந்தது, இனி இப்போ இந்த கதிரை கண்டிப்பாக வீட்டு மருமகனாக அண்ணன் ஏற்றுக்குருவான் அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பத்மா. அப்போ நம்ம ரகுராம் சொல்கிறாங்க, நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் இருக்குது, அவன் கிருஷ்ணர் வேஷத்தில் வந்தப்பயே அந்த கண்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் தான் இருந்தேன். அப்போது இவன் தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த டாலர் செயினை அப்படியே காட்டுறாங்க. இதுதான் கதிரோட செயின் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நான் இதை கதிர் கழுத்தில் சின்ன வயசில் போட்டது, என்ன இதை பத்திரமா வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ கதிர் தான் இந்த வீட்டோடைய வாரிசு அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் பிரித்து தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து சிவரஞ்சனி பையனை இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கான். இனியும் அவன் கஷ்டப்படக்கூடாது. அவங்க அம்மாவுக்கு இந்த வீட்டில் ஒரு உரிமை அப்படிங்கிறதே இருந்தது. அதுக்கான எல்லா உரிமையும் அதுக்கான எல்லா வித அடையாளத்தையும் அவனுடைய சொத்தையும் அவங்கிட்ட பிரித்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு சேர வேண்டியதை அவனுக்கு சேர்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகும், உன் பொண்ணுக்கு போகும் அப்படின்னு சொன்ன உடனே நீ ஓகே சொல்லிடுவியா அப்படின்னு வந்து நம்ம பத்மாவும் பார்வதியும் அங்கே ரகுராம்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சாட்டையை மடித்து என்னை திரும்பவும் அடிக்க வச்சிடாத பத்மா, உன்ன மாதிரி உரிமை உருக்கவெல்லாம் அவளும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவரஞ்சனியை சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் அப்படி வந்து கள்ள தொடர்பில் பிறந்த பையனுக்கு எல்லாம் இந்த வீட்டில் சொத்துல எல்லா உரிமையும் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாரும் வெளுத்தெடுக்க நம்ம பத்மாவை ரகுராம் வந்து சாட்டையை வச்சு அடின்னு வெளுத்தெடுக்கிறாரு. இப்படி தான் இந்த கதை அப்படிங்கிறது போகுது. கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.